யார் ஆசீர்வதிக்கப்படுவா? ஐக்கியம். பொறாமை உள்ளவர்கள் அல்ல, பிரிவினை உண்டு பண்ணுகிறவர்கள் அல்ல. ஐக்கியம் ஆசீர்வாதத்தை தரும். நீ ஐக்கியமா இருந்த அப்படின்னா அங்கே ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் தேவன் கட்டளை இடுகிறார். சரியில்லைன்னா சரி செய்ய வேண்டியது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. சரியில்லைன்னா சரி செய்ய வேண்டியது நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி. சரியா இருக்கிறத கெடுக்கிறது நம்மளுடைய வேலை கிடையாது. சில பேருக்கு நல்ல தலைவாருனா சிரிச்சாங்கன்னா அப்படியே எரிச்சல் வரும். கொஞ்சம் சந்தோஷமா இருந்துட்டாங்கன்னா தாங்க வலிப்பு வந்துடும் அவங்களுக்கு. வந்துடும், எப்படி சந்தோஷமா இருக்குது, இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது. என்ன இன்னைக்கு தலைவாரி வந்துருக்குது, சமாதானம் இருக்கோ, தூக்கம் வராது, எப்படி இதை கெடுக்கலாம் யோசிச்சுப்பாங்க. அப்படியே சுருள் என்ன செய்யலாம். 1947 சுதந்திரம் வர்றதுக்கு முன்னாடி அந்த சொம்பு கழுவாம வச்சிருந்தாலே இப்ப ஞாபகப்படுத்துவோம், அன்னைக்கு நீ அதை கழுவுனியா அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி. அதான் இல்ல, இதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளே, நம்மளுடைய கேரக்டர் கிடையாது, நம்மளுடைய கேரக்டர் அது கிடையாது. புரியுதுங்களா? ஐக்கியம் ஆசீர்வாதமும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார்.